ரஷ்யாவோட முக்கியமான தளபதிய தட்டி தூக்கியிருக்கார்கள் அப்படின்னா, டிக்கெட் கிழிச்சு குடுத்தது யாரு? இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா பல்வேறு செய்திகள் அஃபிஷியலாவே வருது. என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த ஜெனரல் யாரு? எங்க தட்டி தூக்கப்பட்டார்? அப்படிங்கிறத. ரஷ்யாவோட அணு ஆயுத படப்பிரிவோட தளபதிய தட்டி தூக்கியிருக்கார்கள். களத்துல யுத்த களத்துலயா அப்படின்னு கேட்டா இல்ல. தலைநகர் மாஸ்கோக்குள்ள இருக்கும்போது, ஒரு குண்டு வெடிப்பு மூலியமா இவர இப்ப களத்துல இருந்து அகற்றியிருக்கார்கள். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அணு ஆயுத படைகள் அப்படிங்கிறது 95% தயார் நிலையில இருக்குன்னு ரஷ்ய அதிபர் அறிவிச்சார். 5% என்னோட உத்தரவு தான்டா பேலன்ஸ் அப்படின்னாரு. அத சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த படைப்பிரிவுகள்ல முக்கியமான தளபதிய தலைநகர் மாஸ்கோக்குள்ள வச்சே தட்டி தூக்கியிருக்கார்கள் அப்படிங்கிறதான். சரி, இடம் தலைநகர் மாஸ்கோவாச்சே அப்படின்னு பார்த்தோம்னா, கிரெம்ளின்ல இருந்து 7 கிலோமீட்டருக்குள்ள தான் இவர் இருந்த பில்டிங். அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வரும்போது, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பாம் வச்சிருக்கார்கள். கரெக்ட்டா தலைவன் ரீச் ஆகும்போது ட்ரிகர் பண்ணிட்டாய்ங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, இவர் கூட இன்னொரு நபரும் பயணிச்சிருக்காரு. அவரு துணை தளபதி. ரஷ்யாவோட நியூக்ளியர் புரொடெக்ஷன் குரூப்போட 2 முக்கியமான தளபதிகள ஒரே நேரத்துல இன்னொருத்தர் இறக்கல அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இவர் இறந்துட்டார். சம்பவ இடத்திலேயே இறந்துட்டார். ஆம்புலன்ஸ்ல தூக்கி வைக்கும்போது அடிகளோட இருந்திருக்கார். ஆம்புலன்ஸ் கிளம்பும்போது இறந்துட்டார் அப்படிங்கிறதான். சரி, யார் பண்ணா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கார்கள். ரஷ்யாவோட ஏஜென்சிகள பொறுத்தவரையும் நேட்டோ நாட்டோட கைவரிசை அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல அமெரிக்க ஏஜென்சி சொல்றது, இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி உக்ரைன் இருக்கேன்னு உக்ரைனே கிளைம் பண்ணிருச்சு அப்படின்ட்டார்கள். இப்படி டைரக்ட்டா உக்ரைன் கிளைம் பண்ணுமா? ரொம்ப கஷ்டம். கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா உக்ரைன் என்ன சொல்லுவாய்ங்க அப்புட்ன்னா, அதாவது ரஷ்யாக்குள்ள உள்ள இனக்குழு. அதான் 1 டசன் பயலுக இருப்பாய்ங்கல்ல. யார் பேரையாவது சொல்லி இவனுங்க தான் செஞ்சாய்ங்க அப்படின்னு சொல்லுவாய்ங்க. யாரு? ஜெலன்ஸ்கி வந்து சொல்லுவார். அதே சமயம் உக்ரைனோட உளவு பிரிவு தலைவர் என்ன சொல்லுவாரு அப்புட்ன்னா, அதாவது ரஷ்யா எங்க மண்ல செஞ்சா, அவங்க மண்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்கு நாங்கலாம் பொறுப்பாக முடியாது. இந்த மாரி நெறைய நடக்கும் அப்படின்னு கிண்டல் பேசுவார். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அமெரிக்கால இருந்து அமெரிக்க ஏஜென்சிகள் உக்ரைன் கிளைம் பண்ணிருச்சுன்னே சொல்ட்டாய்ங்க. ஏறக்குறைய உக்ரைன புடிச்சு குடுக்குறதுக்கு சமம் தான் இது. உக்ரைன் செஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா, உக்ரைன் செஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்கெட்ச் போட்டு தந்தது அமெரிக்கா, இல்ல வேற சில நாடுகளா இருக்கும். அதிக வாய்ப்பு இருக்கு. உக்ரைன் அத வந்து அந்த கதாபாத்திரத்தை இயற்றி நடிச்சிருப்பாய்ங்க. உக்ரைனே ஸ்கெட்ச் போடுதா அப்படின்னு கேட்டா, ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு உக்ரைனுக்கு வாய்ப்புகளோ, சந்தர்ப்பங்களோ அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஹெவி வெயிட்டான ஆள். கட்டாயம் அவர சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையமும் இருக்கும். முக்கியமான காலகட்டம் தலைநகர் மாஸ்கோ வேற. அப்படி இருக்கும்போது, இந்த குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது இந்த யுத்தத்தையே அடுத்த கட்டத்துக்கு மாத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா வரும் நேரங்கள பொறுத்து ரஷ்யாவோட பதிலடி இருக்கு. இதுக்கு நடுவுல உக்ரைன் தான் அப்படின்னு அஃபிஷியலா கிளைம் பண்ணார்கள் அப்படின்னா, அடி ரொம்ப ஜாஸ்தியா விழுகும். அதே சமயம் அஃபிஷியலா கிளைம் பண்ணல, அமெரிக்கா மாட்டி விடுது அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள சம்பவங்களையும் செஞ்சுட்டு, ஆட்களையும் புடிச்சு குடுக்க அமெரிக்க நிர்வாகம் தயாராயிருச்சு. அதாவது ட்ரம்போட பாதைக்குள்ள நிர்வாகம் வந்துருச்சு அப்படிங்கிறதான். இத காரணமா வச்சே இங்கிட்டிருந்து 1 டசன் பயலுகள அங்கிட்டு மாட்டிவிட்டு, ஸ்மூத்தா அமெரிக்கா வெளியேற ஒரு திட்டமா கூட இருந்திருக்கலாம். எது எப்படியோ ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிச்சார். அணு ஆயுத படைகள் தயாரா இருக்கு அப்படின்னு. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள படை தளபதிய ரஷ்யாக்குள்ள வச்சே தட்டி தூக்குனது, ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்த ஜெனரல உடனே அப்பாயின்ட்மென்ட் பண்ணி ஜெட் வேகத்துல முன்னேறி போயிற முடியும். ஆனா, இதோட பதிலடி அப்படிங்கிறது எங்க எவ்வளவு தூரம் விழுகும் அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, யுத்த களத்துல இருந்து இந்த சம்பவம் நடந்திருந்தா கதையே வேற. வீரர்கள் வீரமரணம் அப்படின்னு கதை மாறி போயிருக்கும். இது வந்து ஒரு தீவிரவாத சம்பவமா தான் பார்க்கப்படும், பதிவு செய்யப்படும். ஆனா, இத செஞ்ச நாடு அப்படிங்கிறது தீவிரவாத நாடா ஆட்டோமேட்டிக்கா மாத்தப்படும். ரஷ்யா அந்த டைரக்ஷன நோக்கி நகர்த்தும். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு விஷயம். நியூ நாசிகள்னு நாங்க சொல்றது ஒவ்வொரு நிமிடமும் உண்மையாகுது பாரு அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் இறங்கி அடிக்க ஆரம்பிப்பார். ஏற்கனவே ஒரு நிமிஷத்துக்கு 40 பேர் ராணுவத்துல சேர்ற நிலைமையில ரஷ்யாக்குள்ள இருக்கும்போது, இந்த மாரி நிகழ்வுகள் ரஷ்யர்களோட வேகத்த அதிகரிக்கும். அத ரஷ்ய அதிபர் புட்டின் நல்லா பயன்படுத்துவார் அப்படிங்கிறதும் இங்க தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் உக்ரைனுக்கு மைலேஜ் குடுக்குமான்னு கேட்டா, மைலேஜ் குடுக்காது. ஆனா, ரஷ்யாக்குள்ள உள்ள ஒரு வீக்னஸ உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கு அப்படின்னு அமெரிக்கா போஸ்ட் ஒட்டுறக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமா மாறியிருக்கு. எது எப்படியோ இதன் மூலியமா
உக்ரைனுக்குள்ள நடக்கிற எல்லா தாக்குதலும் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்னு சிம்பிளா லெட்டர் எழுதி வச்சு தாக்க ஆரம்பிச்சிடும் ரஷ்ய படைகள். நன்றி, வணக்கம்.